எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 7th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் டேர்ம் 1 எக்ஸசைஸ் 1.1 பார்க்குறோம். ஃபஸ்ட்டு சம் ஃபில்லப்ஸ். ஸோ இதில் 10 சப்டிவிஷன்ஸ் இருக்குது. ஒன்றா நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சம் பார்த்தீங்கன்னா -30 ப்ளஸ் எக்ஸ் எக்ஸுன்றது பிளாங்க் ஸ்பேஸை நான் எக்ஸாக எடுத்திருக்கேன் ஈக்குவல் டு 60. ஸோ எக்ஸை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் எந்த நம்பர் போனாலும் இப்போ இங்கே இருக்க சிம்பிள் மாறும். ஸோ மைனஸில் இருக்கிறது அங்கே போச்சுன்னா ப்ளஸ்ஸாக மாறும். ஸோ 60 -30 ஈக்குவல் டுக்கு அந்த சைடு போகும்போது +30. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 60 + 30 90. ஸோ ஃபஸ்ட்டு சம்மோட ஆன்சர் 90. செகண்ட் சம் பார்க்கலாம். -52 ப்ளஸ் -52. ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். -52 ப்ளஸ் -52 ஈக்குவல் டு சேம் பிளாங்க் ஸ்பேஸை எக்ஸாக எடுத்திருக்கேன் -52. இதில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸோட ப்ளஸ் ப்ராக்கெட்குள்ளே போகும்போது அது மல்டிப்ளை ஆகும். ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் ஈக்குவல் டு மைனஸ். ஸோ மைனஸும் இருக்கும்போது நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணும்போது -52 -52 ஆட் பண்ணிங்கன்னா 104. ஸோ பெரிய நம்பரோட சிம்பிள் மைனஸ். ஸோ -104. நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் பார்க்கலாம். -5 ப்ளஸ் டேஷ் ஈக்குவல் டு -100. தேர்ட் சம் போடுறேன். பார்த்தீங்கன்னா -5 ப்ளஸ் பிளாங்க் ஸ்பேஸை எக்ஸாக எடுத்திருக்கேன் ஈக்குவல் டு -100. ஸோ சேம் எக்ஸ் வந்துருச்சு. இந்த -5 இந்த பக்கம் ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் போகும்போது மைனஸ் ப்ளஸ்ஸாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ -100 + 5. ஸோ 100ல் +5 போச்சுன்னா மைனஸும் ப்ளஸ்ஸும் மல்டிப்ளை ஆகும்போது அந்த இடத்துல மைனஸ் வரும். ஸோ 100 - 5 95. பெரிய நம்பரோட சிம்பிள் மைனஸ். ஸோ -95. இதுதான் தேர்ட் சம்மோட ஆன்சர். -5 ப்ளஸ் -95 ஈக்குவல் டு -100. ஸோ நெக்ஸ்ட் ஃபோர்த் சம் பார்க்கலாம். டேஷ் ப்ளஸ் -22 ஈக்குவல் டு 0. இதான் கொடுத்துருக்காங்க. ஃபோர்த் சம் பார்த்தீங்கன்னா சேம் பிளாங்க் ஸ்பேஸை எக்ஸாக எடுத்திருக்கேன். ஸோ எக்ஸுக்கு இந்த -22 0க்கு இந்த பக்கம் போகும்போது மைனஸ் ப்ளஸ்ஸாக கன்வெர்ட் ஆகும். ஸோ +22. இதுதான் ஃபோர்த்து சம்மோட ஆன்சர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்து சம். டேஷ் ப்ளஸ் -70 ஈக்குவல் டு 70. ஸோ ஃபிஃப்த்து சம் பார்க்கலாம். ஃபிஃப்த்து சம்மும் சேம் பிளாங்க் ஸ்பேஸை எக்ஸாக எடுத்திருக்கேன். -70 ஈக்குவல் டு 70 இருக்குது. மைனஸ் ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போகும்போது ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ 70 + 70 ஈக்குவல் டு 140. ஸோ எக்ஸோட வேல்யூ 140. ஸோ இதுதான் ஃபிஃப்த்து சம்மோட ஆன்சர் 140. நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து சம் பார்க்கலாம். 20 + 80 ப்ளஸ் டேஷ் ஈக்குவல் டு 0. ஸோ 20 + 80 ப்ளஸ் டேஷ். இந்த டேஷ் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ சிக்ஸ்த்து சம் பார்த்தீங்கன்னா 20யும் 80யும் ஆட் பண்ணோன்னா நமக்கு 100 வரும். ஸோ 100 நான் பிளாங்க் ஸ்பேஸ் இங்கே இருக்கட்டும், நான் +100 வருது. நான் அதை 0க்கு அந்த பக்கம் கொண்டு போகும்போது அது மைனஸாக மாறிடும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -100. ஸோ 20 + 80 -100 ஈக்குவல் டு 0. பிளாங்க் ஸ்பேஸோட ஆன்சர் -100. நெக்ஸ்ட்டு செவன்த் சம் பார்க்கலாம். 75 ப்ளஸ் -25 ஈக்குவல் டு 50. ஸோ செவன்த் சம் பார்த்தீங்கன்னா 75 ப்ளஸ் -25 ஈக்குவல் டு 50 ப்ளஸ்ஸு மைனஸ் இது ரெண்டுத்தையுமே நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு மைனஸ் வரும். ஸோ 75 - 25 ஈக்குவல் டு 50. ஆன்சர் இஸ் 50. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எயித்து சம். 171 ப்ளஸ் டேஷ் ஈக்குவல் டு 30. எயித் சம் பார்த்தீங்கன்னா 171 ப்ளஸ் உள்ளே மல்டிப்ளை பண்ணும்போது அது என்ன ஆகும்? மைனஸ் ஆகும். 171 மைனஸ். இது ஏன் இங்கே நான் மைனஸ் போட்டிருக்கேன் அப்படின்னா இங்கே ப்ளஸில் இருக்க நம்பர் இந்த பக்கம் 0க்கு அந்த பக்கம் போகும்போது மைனஸாக மாறிடும். ஸோ +171 0க்கு அந்த பக்கம் போகும்போது -171 மாறுது. ஸோ -171 இஸ் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு ரொம்ப ஈஸியான சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஈக்குவல் டு இங்கே ஒரு ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது அப்படியே ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் வரப்போகுது. ஸோ இங்கே டேஷ் இங்கே கொடுத்துருக்காங்க. சேம் நம்பர் -12 -12 வந்துருச்சு. -77 -77 வந்துருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நம்பர் தான் இங்கேயும் வரணும். ஸோ -3 -3 அவ்வளோதான் ஆன்சர். சேம் அதே மாதிரி தான் இங்கே நடுவில் பிளாங்காக விட்டுருப்பாங்க, இங்கே நடுவில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே தான் -42 இங்கே ஃபுல் ஆகிடும்.
இங்கே 15 இல்லை, அங்கே 15 கொடுத்துருக்கிறதுனால நம்ம இங்கே 15 போட்டுக்கிட்டோம். -23 அங்கே வந்துடும், அவ்வளோதான். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ், ஃபஸ்ட்டு சம்மோட ஆன்சர். தேங்க்யூ.